நீங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வித்துருவீங்க. இன்னைக்கு வரைக்கும் புஷியானந்த் என்ன பண்றாரு, இந்த பாஸ் எல்லாம் வாங்கி பிளாக்ல வித்துட்டு இருக்காரு. 3000 5000 வித்துட்டு இருக்காரு. இந்த திமிர்த்தனம், இந்த ஆணவம் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு வரும். நம்ம பார்த்துருக்கோம். நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? முதல்ல நீங்க யார்? முதல்ல விஜய் சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடே வந்து ரொம்ப சுடுகாடு மாதிரி இருக்கு. நான் தான் அந்த பாட்டில் ஒன்று போட்டார் இல்லையா, நான் தான் வந்து இதெல்லாம் செழிப்பாக்க போறேன், அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்க. நீ எங்க போட்டிருக்கீன்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் பார்சல் கட்டி கொடுத்துட்டோம்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாருக்கும் நாங்கள் செய்யறோம்னு அர்த்தம். பல இடங்களில் அந்த ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்குது. இந்த கூட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்துல தொங்குறது, தாவுறது, பாய்கிறது. விஜய் அண்ணா ஒருத்தர் மட்டுமே போதும், விஜய் அண்ணா முகத்துக்கு தான் ஓட்டு, 5 கொள்கை தலைவர்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, விஜய் அண்ணா மட்டும்தான். 2026 திமுகவுக்கு விஜய் த்ரெட்டா இல்லை? நிச்சயமா கிடையாது. இது திமுக அதிமுக தான். இந்த ரேஸுங்கிறது இன்னைக்கு திமுக அதிமுக தான். விஜய் சும்மா பேசிட்டே இருக்கலாங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் சேலத்தில் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களை சந்தித்து ஒரு மாநாட்டில் பேசியிருக்காரு. அது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சேலம் பொதுக்கூட்டத்தில் எப்பயும் போல் விஜய் தனக்கே உரிய பாணியில் வந்து ரொம்ப திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இந்த பேச்சை எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயம் வந்து தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 10 கூட தேதி அறிவிக்கப்படலாம். பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் தேதி வந்துடும். ஏப்ரல் 10 எலெக்ஷன் இருக்கலாம், இல்லை 15 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இருக்காங்கிறத பார்க்கின்றோம். எல்லா கட்சிகளுமே, ரொம்ப சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படிலாம் இல்லை, எல்லா கட்சிகளும் மாநாடு, நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, வெவ்வேறு இடங்களில் கூட்டங்கள் போடுறதுன்ட்டு எல்லாம் ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கலாம், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம், நீங்கள் அந்த பக்கம் நாம் தமிழர் சீமானாக இருக்கலாம், இல்லை அவர்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே ஏதோ வேலைகள் பார்த்துட்டு கூட்டணியை உறுதிப்படுத்துறது, வேட்பாளர்கள் தேர்வு, விருப்ப மனு வாங்குறது அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தான் ஒரு முதன்மை சக்தி 30% வாக்கு வங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கின்ற விஜய் அவர்கள் இன்னுமே ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனை கூட சொல்லிட முடியாது. அதை விட மோசமாக தான் சொல்லணும். பொழுதுபோகாத அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி, நான் மாதத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு 50-60 நாட்களுக்கு ஒரு முறை வெளியே வருவேன், அதற்கு பிறகு என்ன தேடாதீங்க நீங்கள் அப்படிங்கிற இந்த மோட்லேயே இன்னும் இருக்கிறதே வந்து சரின்னு நினைக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவருக்கு ஒரு நடிகராக இருக்கின்ற காரணத்தினால உச்சபட்சமாக அவருக்கு ஒரு இதை ஆதரவு கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு வியாபாரமாகவும் இருக்கின்றது. ஆனால் விஜய் அவர்கள் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ பேசாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் நான் பேசுவேன், அதற்கு நீங்களாம் காத்துட்ருங்க. ஏன்னா நீங்கள் அவர் பேசுகிற மிக குறிப்பாக நீங்கள் மக்கள் பிரச்சனைகள் மட்டும் எடுத்துக்குவோம். மக்கள் பிரச்சனைகள் பேசும்பொழுது செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம்னு நிறைய போராட்டங்கள். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் மாத இறுதியில் நடந்துச்சு, ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் நடந்துச்சு. அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை சரி செய்கிறதுக்கு அரசாங்கம் சில வேலைகளை பார்த்தாங்க, மற்ற கட்சிகள் அதுக்காக ஆதரித்து பேசுனாங்க, உடனடியாக ட்வீட் போட்டாங்க, போராட்டத்தில் இறங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் விஜய் வந்து ஏன் அவசரப்படுறீங்க, டிசம்பரில் நடந்தது, நான் வெளியே வரேன்னா அப்போ தான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வச்சு பேசுகிறார். சரி பேசிட்டீங்க, இதில் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு இல்லை? ஏன்னா 60 நாட்கள் கூட தேர்தல் இல்லாத போது கூட சரிங்க பகுதியினர் ஆசிரியர்கள் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், அப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? 15 ஆசிரியர்களை பர்மனெண்ட் பண்ணிடுன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த மாதிரி ஜாக்டோ ஜியோ பிரச்சனை இருந்துச்சு, உங்கள் டிஏபிஎஸ்னு சொல்லி முடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அதை குறித்து விஜயோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு தன்மை வாய்ந்தது. அங்கன்வாடி ஊழியர்களோட பிரச்சனைகள் வேறு, பகுதியினர் ஆசிரியர்களோட பிரச்சனை வேறு, சம வேலைக்கு சமூதியம்ங்கிற பிரச்சனை என்பது வேறு. இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை விஜய் முதல்ல புரிஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேம்போக்காக எழுதி கொடுக்குறாங்கப்பா, இந்த 6-7 பிரச்சனைகள் இருக்குது, நான் பேசுகிறேன் அப்படின்னு இந்த மோடில் இருக்கார் இல்லையா? இதை விட்டு விஜய் முதல்ல வெளியே வரணும். இன்றைக்காவது ஒரு நாள் வெளியே வருவேன், டிஎம்கே டிவிகேன்னு பேசிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மோடை விட்டு வெளியே வரணும். இன்னொன்று, இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில், விஜயோட நிர்வாகிகள் கூட்டம், அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் வருவாரா விஜய் வருவாரான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி விஜய் வருவான்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் போடுற கூட்டத்தில் போய் யார் முதலமைச்சர் வருவார்னா ஸ்டாலின் தான் வர சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி போடுற கூட்டத்தில் போய் அவர் கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவாங்க. சீமான் கூட்டத்தில் சீமான் தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் இருந்துட்டு பேசிட்டு ஆமாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுன்னா, அப்போ அரசியலே தெரியாத ஒரு நபராகத்தான் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். இல்லை, இப்போ ஒரு 10ஆம் அவர் வந்து அரசியல் தெரியாத நபரான்றது சொல்லிட முடியாது. இப்போ கிட்டத்தட்ட சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறாரு, சுட்டி காட்டுறாரு. அது நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக சுட்டி காட்டினாலும் கூட சரியான நேரத்தில் சுட்டி காட்டுறாரு. அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்துக்கு போகிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, தொடர்ந்து அவர் செயல்பாட்டில் தானே இருக்காங்க. ஒரு தலைவர்ன்றது அவரே நேரடியாக எல்லா நேரத்திலையும் களத்தில் இறங்கி செயல்படணும், எல்லாத்துக்குமே கருத்து சொல்லணும், எல்லாத்துக்குமே அறிக்கை கொடுக்கணுன்ற ஒரு தேவையில்லை. கழகத்தின் சார்பாக அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவர்ஜுனா இருக்கட்டும், ஆனந்த் அவர்களாகட்டும், அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிர்மல்குமார்லேருந்து எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் சரியான நேரத்தில்னு சொன்னீங்க இல்லையா? அது அரசியல் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் எதுவுமே நடக்கல.
நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்துக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா அந்த செவிலியர்கள் போராட்டத்துக்கு கூட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனார். நான் சொல்கிறேன் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்திற்கும் மின்சார வாரிய ஊழியர்கள் போராட்டத்திற்கும் செவிலியர்கள்லேயே வந்து சமவேளை சம ஊதியம் கேட்டு போராடினவங்க ஒரு இருந்தாங்க. கண்டிப்பா. தொகுப்பூதியத்தில் நாங்கள் இருக்கோம், எங்களை பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு இருந்தாங்க. ஊதியமும் உயர் ஊதிய ஒரு பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. 8000 பேர் இன்னும் பாக்கியாக இருக்காங்க. இது அதிமுக காலத்தில் ஆரம்பிச்சது. அந்த போராட்டத்துக்கு தான் கிளாம்பாக்கத்தில் போய் ஆதரவு கொடுத்தாரு தவிர மற்ற இந்த போராட்டம் ஜாக்டோஜியாக போராடினாங்க. இந்த போராட்டங்கள் எதுலையுமே தாவேக்க நிர்வாகிகளோ தாவேக்கோட தலைவர்களோ யாரும் போய் கலந்துக்கல. நம்பர் 1. விஜய் சரியான நேரத்தில் பேசவே மாட்டேங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நானும் சொல்கிறேன், விஜய் வந்து களத்திலேயே போய் எல்லாரோடையும் போய் நிற்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் கூட்டம் வந்துருங்கிறது இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ட்வீட்டு கூட போடல. நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் எதிர்பார்க்கிறது ஒரு கட்சி தலைவர்கிட்ட இருந்து அறிக்கையாக இந்த ஒவ்வொரு போராட்டமும் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நான் நிற்கின்றேன், நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிற குறைந்தபட்சத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். அது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி சொல்கிறேன். தாவேக்கால் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷி ஆனந்த் ஏதாவது சொன்னால் தான் அங்கே போவாங்களே தவிர புஷி ஆனந்த் சொல்லாத வரைக்கும் வேடிக்கை தான் பார்ப்போம். வேடிக்கை பார்ப்பாங்கன்னா அங்கே போய் கூட வேடிக்கை பார்ப்பாங்க, டிவியில் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சரியான நேரத்தில் தாவேக்காவில் ஒரு விஷயம் கூட நடக்கலை. இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் கவின் ஆணவ படுகொலை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். திருப்பரங்குன்றம் விஷயம் குறித்து பதில் கேட்குறாங்க, அதற்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நான் வந்து மக்களுக்கு பிரச்சனைனா எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் நிற்பேன்னு சொல்லி சொல்கிறார் விஜய். அவரோட கட்சி கூட்டத்தில் வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்கார், அதை டிஸ்ஓன் பண்ணுறாங்க. இவருக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம், இவர் நிர்வாகியே கிடையாது, நிர்வாகியாக இருக்கவர் எப்படி இந்த கூட்டத்துக்குள்ள வந்தாருன்னு கேள்வி எழுப்புறார். 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல. இவர் பாஸ் வச்சுட்டு தானே வந்தார். சூரஜுங்கிற அந்த நபர் பாஸ் வச்சுட்டு வந்தார். ஆமா. இந்த பாஸ் இவருக்கு எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தாங்க? ஏன்னா அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு, இவர் நிர்வாகி கிடையாது, இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத காவல்துறை கண்டுபிடிக்கணுங்கிறாரு. காவல்துறை எங்கே கண்டுபிடிக்கணும்? நீங்கள் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றுருவீங்க. இன்னைக்கு வரைக்கும் புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, இந்த பாஸ் எல்லாம் வாங்கி பிளாக்ல வித்துட்டு இருக்காரு. 3000 5000 வித்துட்டு இருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தர் கை மாறி பல இடங்களுக்கு போகுது. அப்படி வந்த நபரை நீங்கள் வந்து புஷி ஆனந்த் கூப்பிட்டு யாருக்கெல்லாம் நீங்கள் பிளாக்ல டிக்கெட் எடுத்த லிஸ்ட்டு கொடுன்னு சொல்லி கேட்பீங்களா, இல்லை காவல்துறை எப்படி வந்து ஒரு நபரை உள்ள விட்டீங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, சீட்டர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே இருத நோய் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? இல்லை, இப்போ கரூர் சம்பவத்தில் கூட வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மேலே பழி சுமத்துறாங்க. அதுபோல திமுக போன்ற கூட்டணி கட்சிகள் வந்துட்டு இது போன்ற ஒரு நபர்களை ஊடுருவ கூட விட்டுக்கலாம்ல, காவல்துறை மூலமாக அவர்கள் போகட்டும். இது தொடர்ந்து விஜயோடைய கூட்டங்களில் வந்து மரணங்கள் ஏற்படுது. அதாவது ஒருத்தரை திட்டமிட்டு நீ உள்ள போய் சாகுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்களா? இல்லை, அப்படித்தானே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க குற்றச்சாட்டு அப்படி தான் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொண்ணு வந்து 38 பேரை விச ஊசி போட்டு கொண்டாங்கன்னு கூட அந்த ஒரு பொண்ணு சொல்லுது. தாவேக்கா சார்ந்த ஒரு பொண்ணு பேட்டி எடுக்கும்போது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நபரை அப்பா இன்னைக்கு வந்து இந்த விஜயோட கூட்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணணும், நீ உள்ளே போய் சாகு அப்படி சொல்லி பிளான் பண்ணி ஒருத்தர் அனுப்புவாங்களா? இவர் ரொம்ப நாள் ரசிகராக இருந்திருக்காரு. இவர் வந்து புஷி ஆனந்த் பின்னாடி நிற்கும் போது ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு சொல்ல போனால் புஷி ஆனந்த் தான் இந்த டிக்கெட்டே வாங்கியிருப்பார், பிளாக்ல டிக்கெட்டே வாங்கியிருப்பார். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அந்த நபர் என்ன சொல்கிறேன், நீங்கள் அனுமதி டிக்கெட் கூட பிளாக்ல இருக்கிறாங்கன்றீங்களா? ஆமாங்க, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விக்கிரவாண்டி, நான் அந்த கட்சியில் இருந்தவங்க. விக்கிரவாண்டியில் மாநாட்டிற்கு விஐபி பாஸை என் கண்ணுக்கு முன்னாடி புஷி ஆனந்த் வித்தாரு, காசு கொடுத்து வித்தாரு. கோயம்புத்தூரில் பூத் முகல் மாநாடு ஒன்று போட்டாங்க, விஜய் கூட போனார் இல்லையா, அந்த மரத்தில் அதெல்லாம் பசங்களாம் இறங்கினாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சியல் ஆச்சு இல்லையா. அதில் பூத் முகல் மாநாடுக்கான பாஸை விற்றாங்க, 2500 விற்றாங்க. இன்றைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அருண்ராஜுக்கு யாரும் தெரியலைன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா வித்தது புஷி ஆனந்த், அருண்ராஜ் எப்படி அதுக்கு பொறுப்பவர்? இன்னும் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இவருக்கு இருத நோய் இருந்துச்சு அதனால் தெரியாது. இதை விடலாம் தாண்டி தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உதயநிதி கூட்டத்தில் நினச்சி அதை பற்றி கேள்வி எழுப்புனியா? அதை நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம், இதற்கு என்ன பதில்னா வேறு கேள்வி இருந்தால் கேளுங்கிறாங்க. அதாவதுங்க, இந்த திமிர்த்தனம், இந்த ஆணவம் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு வரும், நம்ம பார்த்துருக்கோம். நீ இன்னும் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? முதல்ல நீங்கள் யார்? முதல்ல ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினா உங்கள் கூட்டத்தில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா ஆமாங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம், இல்லை நாங்கள் அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம், அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்வோம்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுமா? இல்லை வேறு கேள்வி இருந்தால் கேள்வி, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒருத்தர் திமிரா பேசுவாரா? அதுக்கப்புறம் அவர் திமுக சதி பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க. இதில் எப்படிங்க திமுக சதி பண்ணும்? இன்னொன்று, நீங்கள் கரூர்லேயே கூட சொன்னீங்க இல்லையா, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ட்டு. அங்கே வந்து 27 நபர்கள்ட்ட எல்லோருகிட்டையும் வீடியோ கேமரா இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா விஜய் கூட்டத்துக்கு பெரும்பாலும் வரும்போது எல்லாமே ரீல்ஸ் போடணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க, விஜயோட ரீல்ஸ் போடணும். அப்போ அதெல்லாம் பதிவாயிருக்கும்ல, ஏதாவது தவறுகள் நடந்திருக்கு, ஒருத்தர் கத்தியில் குத்திருக்காரு, ஒருத்தர் வந்து குண்டெடுத்து போட்டார், ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்லையா. எதுவுமே நடக்கல, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்யப்பட்டு தான் எல்லாருடைய உடல்களும் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கமும் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, விஜய் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை விட்டுட்டு உண்மையிலேயே தன்னோட கூட்டத்திற்கு இன்னொன்று அடிப்படையில் இது ஏன் அந்த உயிரிழப்பு நடக்குது? நல்ல வெயில், காலைல 10 மணிலேருந்து அவர் நின்றுட்டுருக்கார், விஜய் பார்க்கணும் ஆர்வத்தில் நின்றுட்டுருக்கார். நான் இன்னும் கேட்குறேன், 2 மாநாடு முடிச்சிட்டிங்க,
பல கூட்டங்கள் சனிக்கிழமை அரசியலில் சில கூட்டங்கள்லாம் போட்டிங்க இல்லையா? இதிலேருந்து விஜய் எதுவுமே கற்றுக்க மாட்டாரா? நீங்கள் அரசியல் தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, நான் ரொம்ப அடிப்படையாக அரசியல்லாம் கூட தெரிய வேணாம், மனிதாபிமானத்தோடு வர்றவங்களுக்கு சேரில் உட்கார வைக்கணுங்கிற அறிவு இருக்குமா இருக்காதா? சாமியான போடணும் அப்படிங்கிறது, ஏன்னா இன்றைக்கி அந்த அந்த குடும்பத்துக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அவங்க அப்பா இழந்துட்டாங்க. இந்த குழந்தைகள் இருக்குதா நிற்கிதுன்னா அதற்கு காரணம் யார்? இவங்களுடைய பொறுப்பற்ற தன்மை தானே. அப்போ நான் வர்றவங்களுக்கு சாமியான போட, சாமியான பந்தல் எல்லா கட்சியும் போடுறாங்க இல்லைங்க, சின்ன கட்சி பெரிய கட்சி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மாணவரோட ஒரு பொதுக்கூட்டமாக போட்டால் அழகாக மேடை போடுறாங்க. 5000 பேர் தான் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் தான் இருக்காங்க. தாராளமாக போட்டிருக்கலாம், தாராளமாக போட்டிருக்கலாம். இதையே போட முடியலை உங்களால். நீங்கள் மக்கள் பிரச்சனைகள் எங்கே போய் பேசுகிறீங்க? மக்கள் பிரச்சனைகளுக்கு நீ தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் வேண்டாம் போவேன்னு சொல்லி சொல்கிறார் அவர். சேர் போட மாட்டேங்கிறார். அடிப்படையாக என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் நான் மக்களுக்காக மக்களுக்காக பேசுவேன்னு சொல்கிறதும் ஸ்கிரிப்டடாக இந்த இடத்துல சொல்கிறாரே தவிர, மக்களுக்காக பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதே இல்லை விஜய். அதுதான் சிக்கல் நான் சொல்கிறேன். இல்லை, இந்த பேச்சில் கூட தன்னை விமர்சனம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு 18 மாதிரி பேசியிருக்காரு அவர். கிட்டத்தட்ட அனுபவம் இல்லைன்றதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. உங்களோட அனுபவம் என்ன? ஆட்சி அதிகாரத்தை வச்சு கொள்ளடிக்கிறதா உங்களுக்கு அனுபவம், எங்களுக்கு அந்த அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க, பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்னோட கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது விஜய் அவர்களே சொல்கிறாரு. இல்லைங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அனுபவத்தை வச்சு கொள்ள தான் அடிக்கிறாங்க. அதாவதுங்க, இன்றைக்கி ஆண்ட கட்சிகளான திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் மேலே மக்களுக்கு இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள், இல்லை போதாமைகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் எல்லாமே இருக்குது. யாருக்கும் அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இவர் செஞ்சிருக்கார், செய்யலாம். ஆனால் ஒன்றுமே செய்யலை. இது கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வேலை செஞ்சாங்க, செய்யாது. அப்படி நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நீங்கள் சென்னையில் நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம்லாம் புதிய புதிய பாலங்களை பார்க்குறேன். இன்றைக்கி அடையாரில் ஒரு புதுசாக நேற்று ஒரு பாலம் திறந்திருக்காங்க, இங்கிட்டு கோடம்பாக்கத்தில் இங்கிட்ட ஒரு பாலம் திறந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? ஊழல் நடந்திருக்கலாம், நானும் மறுக்கலை. அது கான்ட்ராக்டர் ஊழல் பண்ணார், அமைச்சர் ஊழல் பண்ணார் சொல்லுங்கள். ஆனால் வேலைகள் நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது கேள்வி. விஜய் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடே ரொம்ப சுடுகாடு மாதிரி இருக்குது, நான் தான் அந்த பாட்டில் ஒன்று போட்டார் இல்லையா, நான் தான் இதெல்லாம் செழிப்பாக்க போகிறேன், அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்க. இங்கே நடக்க வேண்டிய வேலைகளை திமுகவும் அதிமுகவும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க, தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேலே பிரச்சனைகள் இருக்குங்கிறது வேறு விஷயம். விஜய் எதுவுமே பண்ண, நீங்கள் இதுக்கு குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறார். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களுக்காக நிற்க கூட தயாராக இல்லை. அவர் கூட்டத்தில் இறந்தவர்களே நீ பனையூர் கிளம்பி வான் அவனை ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு தலைவர் இதெல்லாம் பேசுவதற்கு எங்கேருந்து வர தகுதி வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, நான் ரொம்ப தூய சக்தின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ரொம்ப அடிப்படை கேட்கின்றேன். இன்றைக்கி அந்த அந்த வழக்கு குறித்து ஏற்கனவே நம்ம இதிலே சேனலே பேசணும். இந்த வழக்கோட சாராம்சம் என்ன? விஜய் கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையா? ஆம், வாங்கினார். யாருக்கு சொன்னது? விஜயே சொன்னார். 5 கோடி வாங்கினேன், அப்புறம் 10 கோடி, 15 கோடி வாங்கினேன். அந்த கருப்பு பணத்திற்கு அபராதம் கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறார். கருப்பு பணம் வாங்கினேன், ஆனால் நீங்கள் அபராதம் முன்னாடியே போட்டிருக்கணும், ஏன் லேட்டாக போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. இவர் தூய சக்திங்கிறார். ஒரு நான் சொல்லலை, இப்போ பிளாக் டிக்கெட் விற்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்க. புசி ஆனந்த் எல்லா பொறுப்புகளும் விற்றாங்க, நான் கண் கூட பார்த்து எல்லா பொறுப்புகளும் விற்றாங்க. இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டை நீ இன்றைக்கி ஒருத்தர் இப்போ பேசுகிறாரு, 1 கோடி ரூபா கட்சி கொடுத்தாரு, 2 கோடி ரூபா எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு புசி ஆனந்த். இதுதான் அந்த கட்சி. இந்த கட்சி தான் தூய சக்தி. இந்த தூய சக்தியில் இருக்கிற இந்த ஆள்கள் எல்லாமே எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பணம் பிடுங்கலான்னு வேலை பார்த்துட்ருக்கு. இதை பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேள்வி எழுப்புறேன். நீ மற்ற கட்சிகளை குறித்து பேசுகிறீங்கல்ல, அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தவறு செஞ்சாங்க, ஊழல் செஞ்சாங்க, அது பார்த்தோம். நீ வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ தூரம் கொள்ளடிக்க முடியுமோ அந்த வேலைகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. விஜய் கண்ணும் காணாமல் இருக்கார். விஜய் அந்த பர்சனலாக அந்த ஐடியில் கொண்டு விஜய் புசி ஆனந்த் மேலே பயப்படுறாரா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தா? ஆமாம், கண்டிப்பாக பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் யார் புதியவர்கள் வந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் புசி ஆனந்த் கீழே தான். செங்கோட்டையன் போன்ற எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வராரு. அவர் முதல்ல என்ன கேட்டார்? எனக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பு கேட்டார். இல்லைங்க, புசி ஆனந்த் கீழே தான் நீங்கள் இருக்கணும். ஆப்வியஸ்லி பயப்படுறாரு தான். விஜய் புசி ஆனந்துக்கு பயந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் பயப்படுறாரு நமக்கு தெரியல. எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி நம்புறாரு. இந்த கட்சி என்பது புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இவங்களோட கட்சியாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், எந்த வித ஒரு பின்புலமும் இல்லாமல் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருமே ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை நீங்கள் நடத்திக்கிருக்காங்க. என்ன மாதிரி தனியாக கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்க தைரியம் இருக்கான்னு கேட்குறாரு. யார் கேட்குறாரு? அவர் யாருக்கு அந்த கேள்வி கேட்குறாரு எனக்கு புரியலை. ஏங்க, நீங்கள் ஒரு பாரம்பரியமான 2 கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளில் அவங்க உறுப்பினர்கள் அவங்க ஏதோ திடீர்னு வந்தாங்க. வந்த உடனே இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்தார், நேற்று தான் வந்தார், கட்சியில் சேர்ந்தார், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். இல்லை அண்ணா அவர்களோ இல்லை இப்போ அடுத்து கலைஞர் அவர்களோ தொடர்ச்சியாக அவங்களாம் எதுவுமே வேலை செய்யாமல் டக்குன்னு ஆகிட்டாங்க அப்படின்னா சரி, ஓகே. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே நீங்கள் வாரிசு அரசியலுங்கிற குற்றச்சாட்டு உதயநிதி வரைக்கும் இருக்குங்கிறது இருக்குது. ஆனால் அவங்களாம் வேலையே செய்யலை, வந்தாங்க டக்குன்னு ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வையை செலுத்துறீங்களா? அது எப்படி சரியாகும்னு கேட்குறேன். இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் பல பேர் யாருன்னே தெரியாது, திடீர்னு அமைச்சர் ஆவாங்க. வேலை பார்த்துருப்பாங்க, கிளையிலிருந்து ஒன்றியத்திலிருந்து நகரத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி வார்டு லெவலில் நின்றுருப்பாங்க, ஊராட்சி லெவலில் நின்றுருப்பாங்க. அதற்கு பிறகு தான் அவங்களுக்கான வேலைகளை பார்த்துட்டு அடுத்தது கட்சி தலைமை கொடுக்கும். அப்படி தான் இருக்குது. விஜய் என்னமோ
இது எனக்கு இந்த கேள்விக்கான அர்த்தமே அவர் யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாம் தமிழ் சீமானே எடுத்துக்கலாமே. அவரை சுயமாக தானே ஆரம்பித்தார், 1% ஆரம்பித்தார், 8% வந்திருக்காரு, படிப்படியான வளர்ச்சி. இதை விட என்ன உதாரணம் வேணும்? மக்களுக்காக இங்கே நின்று தொடர்ச்சியாக பேசி 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 மக்களுக்காக உழைத்து வந்தால் யார் வேணாலும் ஆகலாம். விஜய் தன்னுடைய சினிமா பின்புலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 30% வந்துருச்சுன்னு அவர் ஒரு கருத்து கணிப்புக்கு போகிறார். 30 வருஷமா மக்கள் இயக்கமா அவர் பணி செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. 30 வருஷமா மக்கள் இயக்கமா பணி செஞ்சு தான் நீங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதாங்க, அந்த பணி எவ்வளவு மக்களுக்கு கொண்டு போய் ரீச் ஆனிச்சு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து நானே சொல்கிறேன், பிளட் டொனேஷனுக்கு வச்சுருக்காங்க, காலை சாப்பாடு போடுற திட்டம் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து உடல் உறுப்பு தானம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோ இது எஃபெக்டிவாக நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, பசி பிணி போக்குறதுக்கான தினம்னு ஒன்று வருது இல்லையா, அந்த தினத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்கன்னு விஜய் சொன்னார். தொகுதி ரீதியாக சொன்னார். விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ண பிறகு இந்த மாணவர்களுக்கான பரிசு கொடுக்குறதாக இருக்கலாம், இல்லை தொகுதி ரீதியாக 234 தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்ச 40 தொகுதிக்கு மேலே பசிப்பிணி போக்குறதுக்கு யாருமே போடவே இல்லை. நான் சொந்த ஊர் புதுக்கோட்டை, அந்த புதுக்கோட்டை மாவட்ட கூட்டி கேட்டேன், நீ எங்கே போட்டிருக்கீன்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் பார்சல் கட்டி கொடுத்துட்டோன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா யாருக்குமே நாங்கள் செய்யலான்னு அர்த்தம். பல இடங்களில் அந்த ஏமாற்ற வேலைகள் நிறைய நடக்குது. இன்னொன்று இது சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அம்பத்தூரில் வந்து ஒருத்தர் டெய்லி அந்த அம்பத்தூருடைய பாலமுருகன் ஒருத்தர் அவர் தான் மாவட்ட செயலர் இருக்கார், அவர் சாப்பாடு போகிறார். என்ன தெரியுமா ஸ்கீமு? ஒரு நாளைக்கு நீங்கள் 3000 ரூபா கொடுக்கணும். அதில் பெரிய போட்டி இருக்கும். பிறந்த நாளுக்கு அவங்களுடைய திருமண நாளுக்கு கொடுப்பாங்க. அதில் ஆகிற செலவு என்பது 1500, அடிக்கிற கமிஷன் 1500. இதை தான் இந்த மாவட்ட செயலர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் இவங்க என்ன பெருமையாக பேசுகிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக மக்கள் பணி பண்ணுறோம். நீங்கள் உண்மையிலேயே மக்கள் பணி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அகரம் மாதிரியான ஒரு அமைப்பு பார்க்குறோம். அவங்களோட மக்கள் பணி எவ்வளோ தூரம் அந்த பசங்களை கொண்டு போய் சேர்க்குதுங்கிற பார்க்குறோம். அது கண் கூட நமக்கு கண்ணால் பார்க்குறோம். விஜய் அந்த மாதிரி எத்தனை மாணவர்களை உருவாக்கினார். நீங்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு, அதை வரவேற்கிறேன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு, இந்த பசிப்பிடி போக்குறதுக்கு எவ்வளோ வேலைகளை தீவிரமாக பார்த்துருக்காரு, இந்த பிளட் டொனேஷனை எவ்வளோ பேர் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய அதில் வந்து ஃபேக் டேட்டா இருக்கும். அவர் சொல்லுவார், நாங்கள் 30 வருஷமாக பண்ணுறோம் 30 வருஷமாக பண்ணுறோம் சொல்லி. இன்னொன்று 30 வருஷமாக பண்ணுற அந்த கூட்டம் ஏன் கொஞ்சம் கூட அரசியல் தெரியாத ஒரு கூட்டமாக வந்துட்டுருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி இருக்கிற மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம், இல்லை ஒன்றிய செயலாளர்கள், கிளை யாராவது ஒருத்தர் அந்த கட்சியில் தெளிவாக பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா? புதுசாக வந்து செய்தி தொடர்பாளர்கள் உட்பட நான் கேட்குறேன். அப்போ ஏன் அதை அரசியல் மயப்படுத்தாமல் இருக்காரு? ஏன் விஜய் அரசியல் மயப்படாமல் இருக்காரு? இப்போ இந்த பிரச்சனைகளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்குல்ல. அப்போ நீங்கள் எப்படி கிளைம் பண்ணலாம், இல்லை நாங்கள் ரொம்ப தெளிவான ஆட்கள், நாங்கள் ரொம்ப வருஷம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது? திமுக கூட்டணியை உடைச்சா அவங்களுக்கு இன்னும் வலுவே தானே. அதுக்கு அந்த ஒரு அரசியல் நோக்கம் இல்லைங்க. அதை நீங்கள் தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் 30% கட்சியாக இருந்தால் நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டீங்க. அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குல்ல. விஜய் அவர் என்ன சொல்றாரு, நம்ம போட்ட குண்டு தான் அங்கே வெடிச்சுக்கிருக்குன்றாரு. நம்ம போட்ட அணி தான் வெடிச்சு. கரெக்ட் தான். அது எங்கே வெடிக்கணும்? இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி ஒன்றும் ஏற்கனவே அதிமுக கூட்டணி ஒன்றும் ஒரு ஒன்றிணையிலன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அவங்க இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணி இன்னும் வந்துட்டு கூட்டணி இருக்குதா இல்லையான்ற ஒரு சூழல் இருக்குல்ல. இதற்கு காரணம் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு தானே? இல்லைங்க. அதாவது முதல்ல விஜய் சொன்ன இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது ரொம்ப நாட்களாக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது தான். விசிக தான் இந்த இதே வார்த்தைகளை முழக்கத்தை வச்சது விசிக. அவங்க கூட என்ன சொன்னாங்க, 2031 நாங்கள் அதை மூவ் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் பேச மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்குதா? எல்லோருக்கும் அந்த ஆசைகள் இருக்குது. தருணங்கள் இது சரியில்லை, அது வந்து சரியா தவறாங்கிற வேறு டிபேட். அதை நீங்கள் கேட்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கேட்கணும், எல்லோரும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்கணும். ஆனால் விஜய் இதை சொன்னார், பொலிட்டிக்கல் பாம் ஒன்று போட்டார்ல, அந்த பாம் எங்கே வெடிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே அவருக்கு அது நடந்திருக்கணும். ஓகே, நம்மளை நோக்கி கட்சிகள் வந்துட்டாங்க. விஜய் எதிர்பார்த்தது என்ன? உங்களுக்கு வந்து நான் சிங்கிள் மெஜாரிட்டியாகவே ஜெயிச்சிருவேன், இருந்தாலும் நான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் என்னை நோக்கி வர்றவங்கள நான் உரிய மரியாதை கொடுப்பேன், உரிய அங்கீகாரம் கொடுப்பேன் தான் விஜய் சொன்னது விக்ரவாண்டி மாநாட்டில். அப்போது இவரை நோக்கி வந்திருக்கணும்ல. ஒன்றும் டிடி தினகரன் இவரை வச்சு பேசினார், விஜய் பெரிய ஃபோர்ஸ், விஜய் வந்தால் பெரிய மாற்றம் வரும். ஆனால் அவர் டிடி தினகரன் இங்கே வந்தாரா? அவர் என்ன பண்ணார், என்டிஏல செட்டில் ஆகிறதுக்கு விஜய் பயன்படுத்தினார், விஜய்ங்கிற கார்டை பயன்படுத்தினார். காங்கிரஸும் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து எங்களுக்கு அதிகமான சீட், இப்போ மனிதர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அதிகமான சீட்டு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு 30% கொடுங்க, 20% கொடுங்க, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர நாங்கள் விஜய் கூட விஜயை எல்லோரும் பயன்படுத்தி இவங்க எங்கே செட்டில் ஆக முடியும்னு பார்க்குறாங்க. ஏன் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக விஜய் இல்லைன்னா கேட்குறேன். அதான் சொல்கிறேன், இப்போ எல்லாரும் விஜயை பயன்படுத்துகிறாங்கல்ல. அப்போ வந்து ஒரு மாற்று சக்தியாக வந்து எல்லா கட்சிகளும் திமுகவை மிரட்டுவதற்கோ இல்லை அதிமுக கூட மிரட்டுவதற்கோ விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியை உருவாக்கிட்டாருன்னு அர்த்தம். அது ஏங்க அவர் ஊர்காங்க, நீங்கள் மாற்று சக்தின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஊர்காய் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையான மாற்று சக்தியாக இருந்தால் உங்களை நோக்கி ஏன் வரலன்னு நான் கேட்குறேன்.
சார் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதான். இங்க 30% இருக்காரு. நீங்க ஊறுகாய்ன்னு சொல்றீங்கல்ல, ஆமா. ஒருவேளை ஊறுகாயா இருந்தா திமுகவோ அதிமுகவோ நீங்க தினகரன் அவர்களை வந்து புறக்கணிச்சிருக்கலாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸ் ரைட் நீ போன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் இன்னும் இப்போ வரைக்கும் கூட அந்த பேச்சுவார்த்தையில இழுபறி ஏன் ஏறிக்கிட்டு இருக்கு? கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த போட்டியில இந்த கூட்டணி விட்டு போனா, திமுகவோட கூட்டணி விட்டு ஒருத்தர் வெளிய போனா, அது அதிமுக பலம் பெறும். அதிமுக விட்டு தினகரன் போனா திமுக பலம் பெறும். இன்னைக்கு வந்து 0.5%, 1%, 1.5% எல்லாமே முக்கியமான வாக்குகள். ரொம்ப ரொம்ப அதான் சொல்றேன். இப்ப பிரேமலதா, விஜயகாந்த் உண்மையிலே தேமுதிக வாக்கு வங்கி என்ன? பெரிய வாக்கு வங்கி இல்ல. இருந்தாலும் அவங்க எப்படி நெகோஷியேட் பண்றாங்க? எனக்கு 8 சீட் வேணும், 10 சீட் வேணும். ஏன்? அது மோடியா இருக்கலாம், அமித்ஷா இருக்கலாம், உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றதா இருக்கலாம். திமுக நம்ம பக்கம் இழுத்துக்கலாம்னு சொல்றதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸரா போகுது. யாருக்கும் திமுகவிற்கும் அதிமுக க்ளோஸரா போகுது. நீங்க இத தவிர்க்க க்ளோஸரா வந்துச்சுன்னா அது வேற விஷயம். இந்த நிலையை உருவாக்கி தவேக்கா தானே? எது? அதிமுகவுக்கும் நிலைய அதிமுக கரெக்ட் ஜெயிக்குமா? தான். கரெக்ட் தாங்க. நீங்க அதான் சொல்றேன்ல. நீங்க ஆனா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஏன் இல்லன்னு கேக்குறேன். நீங்க அவர் என்ன டிக்ளேர் பண்றாரு? திமுகவிற்கும் தவேக்காவிற்குமான போட்டி தானே. அப்ப அந்த போட்டியில அவர் என்ன சொல்றாரு? அதிமுக இந்த ரேஸ்ல இல்லன்னு அவர் நினைக்கிறார். டெலீட் பண்ணிட்டாங்க மக்கள்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க அப்படி இருந்திருந்தால் தாவேக்கு ஒரு முதன்மை சக்தி அல்லது இரண்டாம் சக்தியா இருந்தா இந்த கட்சிகள் ஏன் அவர்கிட்ட போய் சேர மாட்டேறாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க பயன்படுத்தாம அவங்களே காங்கிரஸே சார் இவர் தான் சார் ஜெயிக்க போறாரு, இவர் தான் சார் சிஎம். அந்த கட்சியை வச்சு தானே சார் இங்க எல்லாமே கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அதான் நான் சொல்றேன். பயன்படுத்தல. ஒருவேளை இன்னும் நேரம் இருக்குல்ல, காலம் இருக்கு. ஒரு 22ஆம் தேதி திமுக குழு அமைச்சிருக்கு. ஒருவேளை ஒத்து வராட்டி தன்னால வர போறாங்க காங்கிரஸ். வராதுன்னு நான் சொல்றேன். நீ வேணா திரும்ப நம்ம பேசுவோம், அடுத்த வாரமும் பேசுவோம். வரவே வர மாட்டாங்க. ஏங்க அவர் முதன்மை சக்தி உண்மையிலே 30% இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. டிடி தினகரன் என்ன நினைப்பார்? 30% இருக்கு, நம்ம ஒரு 4% 3% கொடுப்போம். சரி நம்ம அழகா போய் அங்கே நின்ட்டோம்னா அவர் சிஎம் ஆனால் நம்ம டெபுட்டி சிஎம் கூட கேட்கலான்னு யோசிப்பார். ஏன் அவர் போகலாம்? ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மையிலே 30% இருக்கா, 20% இருக்கா, 15% இருக்கான்னு டிடி தினகரன் தெரியும். காங்கிரஸுக்கும் தெரியும். காங்கிரஸ் எப்படி யோசிக்கிறாங்க? லாங் டேர்ம் 2029க்கு இது பயன்படும் நமக்கு. ஒருவேளை விஜய் என்டிஏ பக்கம் இழுத்துட்டாங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். அப்போ நம்ம அதை பயன்படுத்தலாம், நமக்கு அதிகமான சீட்ஸ் வாங்கலாம். அந்த நெகோசியேஷனுக்கு போகிறாங்க. எல்லோருமே நான் சொல்லலை விஜயை பயன்படுத்துகிறார்களே தவிர விஜய் பக்கம் ஏன் போக மாட்டேறாங்கன்னு நான் கேட்குறேன். விஜய் முதன்மை சக்தி. விஜய் வந்து 30% வச்சிருக்காருன்னா ஆப்வியஸ்லி அவர் முதலமைச்சருங்க. இன்னைக்கு 3 கார்னர் கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஒருவேளை இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பகுதியினர் வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு ரெடியாக இருக்குங்க. ஒருவேளை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் இது யாருக்கு வாய்ப்பாக இருக்கும்? விஜய்க்கு ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பாக அமையுமா? அது வாய்ப்பே இல்லை. இது என்டிஏக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இவங்க வெளியே போகிறாங்கன்னா, ஏன்னா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஒரு மாதிரி விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் கன்சாலிடேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் என்டிஏல பாஜக இருக்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக அந்த வாக்கள் திமுக காங்கிரஸுக்கு நீங்கள் எலெக்ஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 12% உள்ளே போயிடுது. ஓகே, கன்ஃபார்ம் ஓட்ஸுங்க மாதிரி ஆகிடுது. இப்போ விஜய் வந்து இன்னும் சொல்லப்போனால் மைனாரிட்டிஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விஜய் வந்து நம்மள்னு பார்க்குறாங்க. நான் விஜய் அப்படி சொல்லலாம், அவங்க பார்க்குறாங்க. இப்போ காங்கிரஸும் அங்கே போகுதுன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் கன்சாலிடேஷன் கொஞ்சம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஓட்ஸ் கன்சாலிடேட்னா நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ரொம்ப க்ளோஸரான எலெக்ஷன் ஒரு 2% 3% தான் வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது அடி வாங்குறது மூலியமாக என்டிஏக்கு அது வாய்ப்பாக அமையலாம். நீங்கள் ஏன் வந்து திமுக காங்கிரஸை விடாமல் வச்சுருக்காங்கன்னா அது ஒரு காரணம், அது முக்கியமான காரணம். காங்கிரஸுக்கு இன்னொன்று, காங்கிரஸு தாவேக்கும் இணைகிறாங்க, என்ன நடக்கும்? 2 பேரும் வீணாக போவாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர் 18 சட்டமன்ற உறுப்பினர்களாக 0 ஆவீங்க. அடுத்து நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருந்த திமுக உங்களோட ஆதரவை நிப்பாட்டும். அடுத்து நடக்க போன நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு சீட்டு விஜய் கொடுப்பாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜெயிப்பீங்களா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ எல்லா கட்சியிலுமே வந்துட்டு விஜயை வந்துட்டு ஒரு மாற்று சக்தியை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்ல கிடையாது. விஜய் ஒரு அன்டெஸ்டடு. அவர் வந்துட்டு இன்னும் தேர்தலை சந்திக்கல, அவரோட வாக்கு வங்கி நிரூபிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் 20% வாக்கு வாங்கிட்டா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜயோட தலைமையில் ஒரு கட்சி அமைத்தானே செய்யும். தாராளமாக நடக்கும். அப்போ காங்கிரஸ் அது பலமாக தானே இருக்குது. அதாங்க, நீங்கள் 20% வாங்கிட்டா தானே. 20% வாங்கிட்டா ஆப்வியஸ்லி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. எல்லா கருத்துக்களும் கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்களுமே 15% 20% வந்துட்டு விஜய்க்கு இருக்குதான்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்லைங்க, அதான் நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, இது க்ளோசர் டு எலெக்ஷன் போகும்போது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து மைக்ரோ வேலை நடக்குது. இன்றைக்கி ஏன் எல்லா கட்சியிலும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம். நம்ம கேட்குற முதல் கேள்வி என்ன? போலிங் பூத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? உங்களுக்கு பூத் நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க? இன்றைக்கி திமுகக்கு 10 பேர் இருக்காங்க ஒரு பூத்துக்கு, அதிமுக 10 பேர் இருக்காங்க. விஜய்க்கு எத்தனை பேர் இருக்காங்க? விஜய் சொன்ன டேட்டா ஒருத்தர், ஒரிஜினா சொன்ன டேட்டா எங்களுக்கு 68,000 போலிங் பூத்தில் 68,000 பூத் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி எஸ்ஐஆருக்கு பிறகு 73,000 பூத்து அது மாறிடுச்சு. அப்போ பூத்துக்கு ஒருத்தர் கூட விஜய்க்கு இருப்பாராங்கிறது தெரியாது. ஏன்னா இதே இந்த தம்பி தான் எல்லார்ட்டையும் போய் ஓட்டு கேட்குறது. ஏன்னா பூத் நிர்வாகிகள் தான் அந்த ஊர்களில் 100 பேர் ஒருத்தர் கவர் பண்ணுப்பா,
இப்போ திமுக லிஸ்ட் போட்டு கொடுத்துறாங்க, இந்த 100 பேர் உனக்கு, இந்த 100 பேர் உனக்கு, அதே மாதிரி அதிமுக 100 பேர் உனக்கு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே. இப்போ நேற்று கூட முதல்வர் சொல்றாரு, பூத் முகவர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி விஜய்க்கு வந்து வாக்காளர்கள் இருக்காங்க, இயல்பான வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நான் போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஓட்டு போட மாற்றணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஆட்களே இல்லை. அது ஒன்று. கேண்டிடேட்ஸ் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி 15 to 20 விஜய் கட்சி விஜய் கட்சி விஜய் கட்சி கேண்டிடேட்ஸாக ஒருத்தர் போடுறீங்க. இன்றைக்கி அந்தந்த மாவட்ட செயலர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த மாவட்டத்தில் வைக்கிறாங்க. நீங்கள் மதுரையில், புதுக்கோட்டையில், எல்லா ஊர்களையும் வைக்கிறாங்க. அந்த கேண்டிடேட்டை மக்கள் பார்ப்பாங்க நிச்சயமாக. அதிமுக நீங்கள் பெரும்பான்மையாக இல்லாட்டி கூட இன்றைக்கி பார்க்குறாங்க, திமுகவில் யாருப்பா கேண்டிடேட், அதிமுகவில் யாருப்பா கேண்டிடேட், தாவேக்கில் யாருப்பா கேண்டிடேட். இதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது. களத்தில் கடைசி நேரத்தில் திமுக என்ன செய்ய போகுது, அதிமுக என்ன செய்ய போகுது, தாவேக்கு என்ன செய்ய போகுது, திமுகவும் அதிமுகவும் சுற்றி சொல்லுவாங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கலாம், உதயநிதியாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம். ஆனால் விஜய் ரொம்ப செலக்டிவாக சில இடங்கள் மட்டும்தான் வருவார், எல்லா இடங்களுக்கும் போக மாட்டார். இப்போ ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து அப்படி ஒரு ஆளுமை இருந்திருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்துட்டு விஜய் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு செலக்டிவான இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு பவர் இருந்துச்சு. ஸோ அது போன்ற ஒரு மாடலில் தானே கிட்டத்தட்ட விஜய் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எந்த தேர்தலில் ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணாங்க? இல்லை, அவங்க எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போனவே. அதான் எந்த தேர்தலில்? கடைசி தேர்தலில். அதில் அதுக்கு முந்தைய தேர்தல் நீங்கள் வந்து முதலாக 91 இப்போ எம்ஜிஆர் கூட அவங்க இருக்கும்பொழுது அவங்க அப்படி தான் இருந்தாங்களா? இல்லை, அதுக்கு இல்லை, அவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறாங்கல்ல. விஜய் எங்கே போனார்? நீங்கள் நிறைய இப்போ என்ன சொல்ல போனால் ஜான் அர்கிசாமி இதே தான் சொல்கிறார். சார் நீங்கள் ஜெயலலிதா சார் இருந்துட்டு போங்க, ஜெயலலிதாவோட உழைப்பு என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஜெயலலிதாவுக்கு அவங்க கடைசி வரைக்கும் எந்த ஊரில் எந்த சமூகம் இருக்குங்கிறது தெரியும், எவ்வளோ ஓட்டுன்னு தெரியும், எவ்வளோ பேருங்க அந்த டேட்டாலாம் பக்காவாக வச்சுருந்தாங்க. விஜய்க்கு என்னங்க தெரியும்? ஏன்னா சுற்றி சுழன்றாங்க அவங்க. ஆரம்ப காலத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து சத்துணவு திட்டத்திற்காக ஊர் ஊராக போகும்பொழுது எல்லா ஊர்களுக்கும் பயணித்தவர். நிறைய பேர் கலைஞர் எல்லா ஊருக்கும் போவார், எல்லா வீதிகளும். ஜெயலலிதாவும் எல்லா ஊர்களுக்கும் பயணித்தவர், நிச்சயமா கடுமையாக வேலை செய்தவர். விஜய் என்னைக்கு உழைச்சாருன்னு கேட்குறேன். கேரவானை விட்டு வெளியே வந்தால் எனக்கு வேர்க்குன்னு சொல்லிட்டு திரும்ப கேரவானில் போய் உட்காந்துக்கிறாரு. அவரை இவர் எப்படிங்க நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்? நீ ஜெயலலிதா மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லுங்கள், அதெல்லாம் வேறங்க. அப்படி ஒரு எண்ணத்தில் தானே கிட்டத்தட்ட அவர் இருக்காரு. அவர் தானே எம்ஜிஆர் நினச்சிக்கிறார், அவர் தானே ஜெயலலிதா நினச்சிக்கிறாரு. ஆமாம், நேற்று 2 நாளுக்கு முன்பு மேடை ஏறும் பொழுது உங்கள் இதய கணின்னு தான் அவர் அறிமுகப்படுத்துறாங்க. எம்ஜிஆர் 1000 கூட்டங்கள் பேசினாருங்க. எங்க திமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுக்கு எம்ஜிஆரோட பங்கு என்ன? அவர் எம்எல்ஏ முக்கியமான பங்கு தான். சினிமாவில் கொண்டு போய் அண்ணா அண்ணான்னு பேசுறது, உதயசூரியன் வந்து விட்டான்னு பேசுறது யாரு? கலைஞர் சரியாக பபயன்படுத்தினார். அவர் எம்எல்ஏ ஆனார், கட்சியில் பொருளாளராக இருந்தார், எல்லா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்தார். விஜய் மாதிரி எதுவுமே தெரியாமலாம் அவர் வரல. 1000 பொதுக்கூட்டங்கள் பேசினார். அவர் கூட 77 எத்தனை பேர் வந்தாங்க? சபாநாயகராக இருந்தவங்க, மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க? எதையுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டு வரலன்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நல்ல தலைவர்கள் நம்ம கொள்கையை வச்சுருக்கோம், நல்ல அதிகாரிகள் துணை வச்சு நம்ம ஆட்சி பண்ணுவோம்னு சொல்கிறார் அவர். நல்ல அதிகாரிகள் நமக்கு துணை இருப்பாங்க, நேர்மையான அதிகாரிகள் மூலமாக நம்ம ஆட்சி நடத்துவோம், நமக்கு எதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நல்ல அதிகாரிகள் நமக்கு துணை இருப்பாங்க, நம்ம அது மூலமாக ஆட்சி பண்ணுவோம்னு சொல்கிறார் அவர். நீங்கள் முதல்ல நல்லவராக இருந்து உங்களுக்கு இல்லைங்க தெரியணும். நல்ல அதிகாரி எனக்கு புரியல. என்ன ஒரு மிஷினில் அப்போ அந்த மிஷினில் ஏறுப்பா, நீ நல்ல அதிகாரி கெட்ட அதிகாரி கண்டுபிடிச்சிருவேன் பாரு. அவர் நல்ல அதிகாரி கெட்ட அதிகாரி, இவர் நல்ல அமைச்சர் கெட்ட அமைச்சர் எப்படி கண்டுபிடிப்பார்? இவருக்கு தெரியணுங்க கவர்னன்ஸ்னா என்னன்ட்டு. ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவர், நான் சொல்ல துறைகள் என்னென்ன இருக்குது, அந்த துறைகள் என்ன. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை ஒரு பிரின்சிபால் அடிச்சிட்டார். உடனே என்ன சொல்லுவாங்க? கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? கண்டிப்பாக. விஜய்க்கு ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், அரசு பள்ளிக்கூட நிர்வாகம் எப்படி இருக்கும், அரசு பள்ளிக்கூடம்னா என்ன, கல்வித்துறையில் என்ன நடக்குது, உயர்கல்வியில் என்ன நடக்குது, எதுவுமே தெரியாது அவருக்கு. நான் தெரியலாம், கற்றுக்குவார். ஆனால் இப்போ எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் அவர் ரொம்ப சொல்கிறார், குட் கவர்னன்ஸ்லாம் அவளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாங்க. உனக்கு கவர்னன்ஸ்னாலே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ஆனால் ஏன் வந்து கட்சியை பற்றி நிறைய பேசுகிறேன்னா, இந்த கட்சியில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதுதான் கவர்னன்ஸ். எல்லோருடைய குற்றச்சாட்டுகளுமே வந்து எப்படி இருக்குன்னா, விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட புஷியானதை தாண்டி எதுவுமே கொண்டு போக முடியல. ஆமாம். ஆனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் கேட்டு தானே இருப்பார். இல்லை கூட இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் வந்து விஜய்கிட்ட அதை கொண்டு போய் தானே செய்வாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம்? ஒன்றும் இல்லைங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. புஷியானது எல்லா இடத்துலையும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். இந்த கட்சி 2% தாண்டாது, விஜய் குடிப்பார் என்னென்னமோ சொல்லி ஆடியோ, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்ட ஆடியோ. விஜய் என்ன ஆக்ஷன் எடுத்தார்? நீங்கள் திமுக பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி திமுக தலைவர் குத்தியோ திமுக குடும்பம் குத்தியோ இந்த மாதிரி அவதூறு பேசியிருக்காரு, என்ன இருப்பார்? பிரசாந்த் கிஷோர் தூக்கியிருப்பார். விஜய் என்ன பண்ணார்? பக்கத்தில் வச்சு கொஞ்சிறார் ஜான் ஆரோக்கியசாமியை. ஏன்னா எனக்கு அறிவு இல்லை. எனக்கு சுயறிவு இருந்திருந்தா நான் ஜான் ஆரோக்கியசாமி அடித்து விரட்டிட்டு நான் சுயமாக அந்த களத்தில் இறங்கியிருப்பேன். எனக்கு சுயறிவு இல்லாத காரணத்தினால ஜான் ஆரோக்கியசாமி நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கப்பா, புஷியானா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கண்ணே, அவனை என்ன இந்த மாதிரி இங்கே நடிக்கிறோமோ அங்கே நடிக்கிறேன், அங்கே பேசணுமோ அது பேசுகிறேன், அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் இப்போ நிர்வாகத்திறனா என்னங்க?
உன்னை பற்றி அவதூறு பேசுகிறவன் கட்சி 2% தாண்டாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான். அவன் வந்து என்ன அவனை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சுவீங்களா நீங்கள்? உங்கள் பொதுச்செயலாளரை பற்றி பேசுகிறான். பொதுச்செயலாளர் பேசாமல் அமைதி என்ன என்ன 2 பேரும் அன்கோ போட்டுட்டாங்க. நீ திருடு, நான் பார்த்துக்கிறேன். நான் திருடுறத நீ பார்த்துக்கோ. அவ்வளோதான் சிம்பிள். சார் இப்போ கிட்டத்தட்ட திமுக தாவேகா போட்டின்னு ஒரு பக்கம் தாவேகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோக என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் இருக்குது. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட்டணியை எதிர்க்கிற அளவுக்கு இன்னும் ஒரு தகுதியான கூட்டணி இங்கே அமையவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திமுக அலையன்ஸில் இருக்கவங்க அப்படி தாங்க பேசுவாங்க. இப்போ அதிமுக அலையன்ஸில் இருக்கிறவங்க எங்கள் அணி தான் ஜெயிக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் 210 சீட்டு ஜெயிப்போங்கிறாரு. ஒரு 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். அந்த கட்சியை சேர்ந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. இந்த ஃபைட் வந்து டைட்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறேன், க்ளோசர் எலெக்ஷன் இங்கே தாவேக்கா அவங்க பிரிக்கின்ற வாக்குகள் யாருக்கு சாதகம்ங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த களம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அது 2 பேரும் உணர்ந்திருக்காங்க. ஏன் திமுக தலைவர் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். அவர் விஜய் எவ்வளவோ என்ன பேசுன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றெல்லாம் பேசுகிறேன். நான் பேச வேண்டியது என்டிஏல இருக்கிறவங்க. நான் மோடி அவர்களை பேசுவேன், அமித்ஷா அவர்களை பேசுவேன், எடப்பாடி பழனிசாமி பேசுவேன். எடப்பாடி பழனிசாமி யார் பேசுகிறாரு? நான் முதலமைச்சர் ஸ்டாலினை பேசுவேன், உதயநிதி ஸ்டாலின் பேசுவேன். அதுதான் எங்கள் 2 பேருக்கான ஃபைட்டே தவிர இந்த இடத்துல நீ ஸ்பேஸில் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு கள நிலவரமாகவும் போட்டியாகவும் இருக்கிறது. அதில் இருக்க அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்கள அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் ஃபுல்லாக ஜெயிச்சிருவோம், 234 ஜெயிப்போம் தான் சொல்லி விஜய் ஒன்றுமேல அது விஜயே சொல்கிறாரு. நான் 30% வாக்கு வங்கி வச்சிருக்கேன். எனக்கு ப்ரூவ் பண்ண அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்க ப்ரூவன் பார்ட்டிஸ்ங்க. அவங்க 44% எடுத்திருக்காங்க, 36% எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க அப்படி தான் பேசுவாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த எல்லா கேள்விகளுக்குமே 2026 கண்டிப்பாக விடை தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார்.